தோட்டம் அமைப்பது எவ்வாறுன்னு 5 முக்கிய டிப்ஸ் கொடுக்குறேம்மா. மாடி தோட்டம் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கேன். நான் வந்து அம்மு தோட்டம்னு மாடி தோட்டம் வச்சுருக்கேம்மா. கீழே பூமியில் தோட்டம் தயாரிக்கிறவங்களுக்கு நிறைய 5 டிப்ஸு சொல்ல போகிறோம்மா. ஸ்கிப் பண்ணாத கேளுங்க. 1 சூரிய ஒளிம்மா, 2 போதிய தண்ணி இருக்கணும், 3வது விதை நேர்த்தி இருக்கணும், சரிங்களா? 4வது கீழே பூமி நிறையா இருக்குன்னு பக்கம் பக்கம் செடி வச்சிடக்கூடாது. ஒரு செடிக்கும் அடுத்த செடிக்கும் மினிமம் 1 அடி இல்லைன்னா 1 ஜான் கேப் இருக்கணும். அந்த வேறுபாடு ஒரு செடிக்கும் ஒரு செடி இருந்தால் தான் நமக்கு பலன் அதிகம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம ரெகுலர் தண்ணி ஊற்றுறது 4 எட்ட எட்ட வைக்கணும். 2வது பூச்சி விழுந்திருக்கான்னு பார்த்து செக் பண்ணுறது 5ம்மா. இந்த 5 முக்கிய டிப்ஸு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கீழே விதை நேர்த்திங்கிறது ரொம்ப முக்கியமாக. நீங்கள் உங்கள் வீட்டிலே விதை எடுக்கலாம். பாவக்காய் வாங்கிட்டு வரீங்களா, பாவப்பழத்தில் விதை. காஞ்ச மிளகா வாங்கிட்டு வரீங்களா, அந்த மிளகா எது நெத்தாக இருக்குன்னு பார்த்து அதில் விதை எடுக்கலாம். தக்காளி வாங்கிட்டு வரீங்களா, நல்லா கனிஞ்சி போன தக்காளி, அதை புழிஞ்சு விட்டு அந்த விதையை போடலாம். அதேமாதிரி கத்திரி என்னென்ன வாங்கி சமைக்கிறீங்க அதில் விதை வர்றது. அவரை வாங்கிட்டு வரீங்களா, அதில் தேர்னது முத்தன அவரை, அதை போடலாம். நீங்கள் விதை வந்து காசு கொடுத்தே வாங்க தேவையில்ல, தோட்டம் வச்சுருங்க. நாம் என்ன சமையலுக்கு வாங்கின்னு வரோமோ அதையே நம்ம பயன்படுத்தலாம், சரிங்களா? இந்த மாதிரி தான் விதை நேர்த்தி. இப்போ ஒரு மிளகாய் பிரிச்சிங்கன்னா சலசலன்னு கொட்டும். அதில் கண்டிப்பாக 20 செடி வந்தால் ஒரு வீட்டுக்கு போதும். தக்காளி ஒரு 20ல் 10 வந்தால் போதும். பாவக்காய் 4ல் 2 வந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் விதையை வந்து நீங்களே செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அப்படியே விதையை தூவிட்டு இந்த அளவுக்கு தாம்மா மண் போடணும். இந்த அளவுக்கு மண் போட்டு தண்ணி தெளிச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் 3 நாளுங்கிறதுலாம் சும்மாம்மா, ஒரு வாரத்தில் எப்படி வந்துடுவாங்க, சரிங்களா? அடுத்து நீங்கள் இந்த பாவை விதை அவரை விதைலாம் போட்டிங்கன்னா ஒரு நாள் 24 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு செய்யலாமா. ஊற வச்சு அது எந்த பக்கம் கூம்பு வருதோ அதை நடலாம் தோட்டம் வச்சுக்கிறவங்க. ஆனால் இந்த அளவுக்கு தான் மண் வரணும். செடி வளர வளர அவங்களுக்கு மண்ணை கொஞ்சம் மோடாக்கி சுற்றிரும் தண்ணி ரவுண்டு பண்ணி தோட்டம் வச்சுக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். இந்த தொட்டி அளவுக்கு அப்படி ரவுண்டு பண்ணி தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ரெகுலராக தண்ணி உங்களுக்கு வேஸ்டேஜ் போகிற இடத்துல என்ன வைக்கணும்னா வாழை தான் வைக்கணும். வாழை ரெகுலராக போனால் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். ஜாதி மல்லி ஒலாந்த கூட சந்தன முல்லை கூட அந்த இடத்துல எனக்கு ரெகுலராக தண்ணி போகிற இடத்துல 15 வருஷமாக இருக்குதும்மா. இன்னும் பலன் கொடுக்குது. ஒரு சில செடி கருப்பிலை செடி வேறு ஏதாவது செடி ரொம்ப டல்லாக இருந்தால் அந்த மண்ணை கீழே தோட்டம் வச்சுருக்கவங்களும் ஆகட்டும், மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களும் மண்ணை கொலக்கட்டால் தட்டி விட்டுட்டு சுரண்டி விட்டுட்டு அரிசி கவின தண்ணி, சாதம் வடித்து தண்ணி ஒரு சாதம் வடித்த தண்ணி எவ்வளவோ அது அந்த அளவுக்கு 5 பங்கு தண்ணி அடித்து ரெகுலராக ஊற்றிட்டு வந்திங்கன்னா அந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும். நமக்கே பார்க்க ஆசையாக இருக்கும், நம்ம செடியாக நம்ம தோட்டமானு. அதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதான் மாடி தோட்டம் வைக்கிறவங்க வந்து ஆரோக்கியமான மண் இருக்கணும். இந்த மண்ணை பாருங்கள், இது ஆடி மாதம் பயிர் வச்சது தான். எவ்வளோ கட்டி முட்டி இல்லாத இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும் கட்டி முட்டி இல்லாத. இது வந்து ஓட்டாண்டில்லுமா. மாடி தோட்டம் வைக்கிறவங்க மண் தேர்ந்தெடுக்கிறதுலே பாதி செடி வந்துடும்மா, 75% வரும். தோட்டம் வைக்கிறவங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும். இது மாடியில் பாருங்கள், தானாக வந்த தக்காளி செடி 40 கொடுத்து அதில் கனிஞ்ச பழம் போட்டு தை மாதம் விதை போட்டு இப்போ இதை 2 நட்டுட்டேன். இப்போ நடவு செய்ய போகிறேன் தக்காளி. நம்ம கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சால் அது ஆரோக்கியமாக இருக்கும், இயற்கையாக இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் காட்டி அவங்களுக்கும் தோட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் வாடா செய்யுங்க. இது அம்மா தோட்டம் பராமரிப்பு எல்லாத்துக்குமே மஸ்ட்டு சூரிய ஒளி, சரிங்களா? மழை வந்தால் அந்த இடம்லாம் தண்ணி நிற்குமா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மழை வந்தால் 1 வாரம் 10 நாள் தோட்டங்கள்லாம் தண்ணி நிற்கும். அங்கே என்ன செடி வைக்கணும்னா மர வகை மாதிரி வைக்கணும். மர வகை இந்த செம்பருத்தி, சரிங்களா? இவங்களாம் ஒன்றும் ஆக மாட்டாங்க. அப்புறம் மெயினாக பூமியில் செடி வைக்கிறவங்க கவனிக்க வேண்டியதுமா, காற்றுல எங்கே இருக்கிற பிளாஸ்டிக் கவரும் வந்து அந்த வேரில் பட்டு அந்த வேர் மூச்சு விடாத, அந்த செடி மூச்சு விடாத அளவுக்கு இருக்கும். இது என்னுடைய அனுபவம். இந்த வீட்டுக்கு வந்து சந்தனமுல்லை முதல் மாடி ஏறி இறந்துட்டுது. நான் என்னான்னு பார்க்க போல கிட்டத்தட்ட 25 கவருக்கு மேலே அந்த வேர் மேலே வந்து அடைஞ்சி போச்சுமா. அதுக்கப்புறம் தான் வேலிக்குள்ளே வச்சு இப்போ இருக்கிற ஒலாந்த சந்தனமுல்லை இருக்குது. இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வேரில் ஏதாவது ஜவுத்தால் கிடக்குதா, இல்லை கல் மாதிரி இருக்கா, எல்லா இடத்தையும் வீடை கட்டினா சிமெண்ட்டை போட்டு விட்டுறீங்கம்மா. அப்படி இருக்கக்கூடாதும்மா. நம்ம வீட்டில் மண்ணும் இருக்கணும், அந்த மண்ணில் இறங்கி பிள்ளைங்க நடக்கணும், அதில் 2 செடி வைக்கணும்.
எவ்வளோ இடம் இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சிமெண்ட்டை போட்டுடுறோம். அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணுமா. நம்ம வீட்டை சுற்றி இயற்கையாக செடி வளர்ந்தால் அது வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம். எவ்வளோ பசுமை இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செல்வங்கள் கொழிக்குமா. எனக்கு வயது 62, என்னுடைய அனுபவம் தான் பேசுகிறேன். நம்ம வீட்டை சுற்றி அது வாடகை வீடா சொந்த வீடா அது கவலை இல்லை. நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ பசுமை முன்னேற்றமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்தது செல்வங்கள் கொழிக்கும், வசதி வாய்ப்புகள் கொழிக்கும். இவங்கெல்லாம் ஒரு மகாலட்சுமி மாதிரி தான். பச்சை யாருக்கு உகந்தது? குரு என்ன கலர் கட்டியிருப்பார்? பச்சை வேட்டி தான் கட்டிகிட்ருப்பார் குரு. சரிங்களா? அப்போ குரு பார்வை உங்கள் வீட்டில் நேராக படுது, அப்புறம் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? அதனால் நம்ம வீட்டை சுற்றி கொடி வகைகள், மர வகைகள், செடி வகைகள் இருக்கணும். என்னோடய தம்பி டிரைவர் சொல்லுவான், ஏம்மா உங்கள் வீடு வந்தால் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குமான்மா. வீட்டை சுற்றி இருக்கும் மரம், செடி, கொடி வகைகள். நீங்கள் அதேமாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி, சூரிய ஒளி, மண்ணின் தரம் ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து நின்னா அந்த இடத்துல மர வகையை தான் பயன்படுத்தணும். 2வது விதை நேர்த்தி இருக்குது. விதை காசு கொடுத்து வாங்குவானா, நம்ம வீட்டில் வாங்கின்னு வர்றதே செய்யலாம். அடுத்து சேறு கழிப்பு இல்லாத பார்த்துங்க. வேரில் கவர் தங்காத பார்த்துங்க. தோட்டம் வச்சுக்கிறவங்க இடையில பழுத்த இலெல்லாம் இருந்தால் டைம் கிடைக்கும் போது அவங்களோட கொஞ்சம் செல்லமாக கொஞ்சம் உறவாடுங்க. தோட்டம் சக்ஸஸ். மாடி தோட்டம் 100% சக்ஸஸ்மா நமக்கெல்லாம். உங்களுக்கு எனி டவுட்டு ஏதாவது வேணும்னா அம்மு தோட்டம் ப்ரொஃபைலில் பாருங்கள். ஃபஸ்ட்டு செடி பூச்சி விழாத இலை சுருக்கமாக இருக்கா, இலை சில சமயம் கலர் மாறும். நல்லா டார்க்கு க்ரீன் லைட் க்ரீனாக மாறும். அந்த மாதிரி மாறிச்சுன்னா அது சத்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி தாம்மா படிப்படியாக நீங்கள் ஒரு தோட்டம் வச்சு அதில் ஒரு பூவோ ஒரு காயோ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் அலாதி விருப்பம் வந்துடும், அலாதி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வளர்க்குற மாதிரி வளர்ப்பீங்க. தேங்க்யூம்மா.